இந்த ரமதானுடைய மாதம் தொடங்கிவிட்டது. ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, தொடங்கியதுதான் எமக்கு தெரியும். நாம் கண்ணை மூடி விழித்து பார்த்தால் இந்த ரமதானுடைய மாதம் முடிந்துவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நன்மையின் மாதத்துடைய நாட்கள் விரைவாக சென்றுவிடும். ஒரு மனிதன் நினைப்பான், நான் முதல் 10 நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று. அவன் முதல் 10 கழிந்துவிடும். 2வது 10 செய்கிறேன் என்று நினைப்பான், 2வது 10 கழிந்துவிடும். 3வது 10 செய்வோம் என்று நினைப்பான், 3வது 10 கழிந்துவிடும். லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்வோம் என்று நினைப்பான். ஒவ்வொரு இறைவாக கழியும் அவனுக்கு கடைசியாக ஈதுடைய தினமும் அவனை சந்தித்து விடும். அப்படிப்பட்ட விரைவாக செல்லக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். யாருக்கும் எப்போது இந்த ரமதான் கடக்கும் என்று தெரியாது. கண்களை மூடி விழிப்பதற்குள் இந்த ரமதானுடைய மாதம் எம்மை விட்டு சென்றுவிடும். அதனால் இந்த ரமதானுடைய நேரங்களை வீணடிக்காதீர்கள். இந்த ரமதானுடைய காலை பொழுதுகளையும் பகல் பொழுதுகளையும் நிமிடங்களையும் வீணடிக்காதீர்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளை யார் ஒருவன் உதாசீனப்படுத்துவானோ, யார் ஒருவன் வீணடிப்பானோ, அவனை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் கூறி பாவ மன்னிப்பை தேடுவதற்கு, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் உரித்தாக்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அதை விட்டுவிட்டு யார் இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களிலும் உலகத்துடைய அலுவல்களிலும் மூழ்கி, இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கையிலும் வசதியான வாழ்க்கையிலும் மூழ்கி ஆசாபாசங்கள் இந்த ரமதானை கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள், ரமதானை பாழாக்கியவர்கள். ரமதானை பாழாக்குபவர்கள் இந்த ரமதானுடைய பகல் பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், இரவு பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், அல்லது ஷாப்பிங் செய்து இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள், அல்லது ஓய்விலே இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள். காலை எழுந்திருப்பான், உறங்குவான், மறுபடியும் எழுந்திருப்பான், உறங்குவான், உறங்குவான், எழுந்திருப்பான். இப்படி அவனுடைய ரமதானுடைய பொழுதுகள் எல்லாம் வீணாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி தான் சொன்னார்கள், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும். யாரவன் 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 ரமதானுடைய மாதத்தில் நாசமாகுபவன்? யாரை ரமதான் சந்திக்கிறது? ரமதானுடைய மாதத்தை அடைகிறான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால் யாரை விட்டு ரமதான் சந்தித்து அவனை கடந்து செல்கிறதோ அவனுடைய பாவங்கள் மன்னிப்பை பெறாமல் அவன் நாசமடைவான் என்று யார் சொன்னது? யார் சொன்னது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர், அன்பு சகோதர சகோதரிகளே, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நான் பேசக்கூடிய நானும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டிய நிமிடங்கள், நேரங்கள் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நிமிடங்களும் நேரங்களும். மூமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் ரமதானை அடையும் பொழுதே சரியான நீயத்தை கொண்டு, சரியான எண்ணத்தை கொண்டு ரமதானை அடைந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை இந்த ரமதானில் பெற வேண்டும். வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை விதித்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை விளக்க வேண்டும். இந்த ரமதானுடைய முழு அருளையும் பெற வேண்டும் என்று யார் அழகிய நீயத்தோடு சரியான எண்ணத்தோடு இந்த ரமதானை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வழியை அல்லாஹ் லேசாக்குவான், அல்லாஹ் எளிதாக்குவான். அவர்களுக்கு அல்லாஹ் அதை அடைவதற்கு உதவி செய்வான். யார் இந்த ரமதானை ஓய்விற்காகவும், யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காகவும், யார் இந்த ரமதானை வியாபாரத்திற்காகவும் அதை மட்டும் அடைவதற்காக ரமதானை அடைந்தோம் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் வழிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, யார் எதை எண்ணுகிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். யார் எதை எண்ணினார்களோ அதை அவர்கள் அடைவார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத்.